ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தீயது தீர்ந்தது, எராடிகேஷன் ஆஃப் ஈவில். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்துதல் 18ஆம் அத்தியாயம் முதல் 10 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுகளுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா இனத்தாரும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடே வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் செல்வந்தரானார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய செயல்களுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 46 வசனம் 8. வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். Come, see the glorious works of the Lord. See how he brings destruction upon the world. இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியாகிய திருமுழுக்கினன் யோவான் அவரை அணையாத நெருப்பினால் பதரை சுட்டரிக்கிறவர் என அறிமுகம் செய்தார். நான் தண்ணீரினால் உங்களுக்கு ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்வருகிறவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி அந்த அக்னியினால் அவர் பதறாத பதர்களை எல்லாம் அவியாத அக்னியினால் அவித்து சுட்டரிப்பார் என்று அவன் தன்னுடைய பிரசங்கத்தில் தெளிவாக அவன் முழங்கினான். அதே விதமாக தமது வாழ்விலே இயேசு நல்லதை விரும்புவதோடு நின்று விடாது தீயதை முழுக்க முழுக்க வெறுக்கவும் செய்தார். எனவேதான் பிதாவாகிய தேவன் சகல தோழரை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகித்தார். பரிசுத்தாவியின் வல்லமையால் அவர் நன்மை செய்கிறவராயும் தீயவனின் கையில் அகப்பட்ட மக்களை விடுவிக்கிறவராக நடந்து திரிந்தார். லூக்கா 10:38 இவ்விதமாக வாசிக்கிறோம். தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் தமது ஊழிய காலத்தில் உலகில் உள்ள தீயவை அத்தனையும் இயேசு கிறிஸ்து ஒழித்து விடவில்லை. சாத்தான் தான் இவ்வுலகின் தீது நிறைந்த அமைப்புகளுக்கு அதிபதி என்று அவர் திரும்ப திரும்ப சொன்னார். யோவான் 12:31, யோவான் 14:30, யோவான் 16:14 இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று சொல்லி பிசாசை உலகத்தின் அதிபதி என்று அவர் தெளிவாக அழைத்தார்.
இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையே தீயவை யாவற்றிற்கும் சாவுமணி அடிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவை தமது வாயினால் ஊதி ஒழித்து விடுவார். அவரது தோற்றமே அவனை அழித்து விடும் என்று 2 தெசலோனிக்கர் 2:8 வாசிக்கிறோம். தமது வருகையில் அவர் சாத்தானை மட்டுமல்ல, அவனை பின்பற்றுகிறவர்களையும் அதம் பண்ணுவாராம். ஒரு பகுதியை வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1:7-9 தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறைமகனது பாதங்களை முத்தம் செய்யாத எவரும் அவரது கோப கலனுக்கு பலியாவார். எனவேதான் சங்கீதம் 2:12 வாசிக்கிறோம், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள். 1000 ஆண்டு சாத்தான் கட்டப்பட்டு இனிமேல் நாடுகளை வஞ்சிக்க முடியாதபடி ஆழம் காண முடியாத படுகுழியில் தள்ளப்படுவான். முடிவாக அவனுக்காகவும் அவனது தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் தீக்கடலில் அவன் தள்ளப்படுவான். அங்கு அவர்கள் என்றென்றுமாய் பாதிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 20:10 கூறுகிறது. சாத்தான் இல்லாத ஒரு இடத்தை யோசித்து பாருங்கள். பிசாசின் ஆவிகள் அரசு தலைவர்களை அவர்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை எதிர்க்கும்படியாக ஏவிவிடும். இதுதான் அர்மகதோன் யுத்தம் என்பது. இதை வெளிப்படுத்தல் 16 வாசிக்கிறோம். பேட்டில் ஆஃப் அர்மகடன். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு போர் புரிவார்கள், ஆனாலும் அவர் அவர்களை வென்று விடுவார். ஏன் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசருக்கெல்லாம் அரசர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. He is the Lord of lords and King of kings. இப்பாலுலகின் தீய அமைப்பாகிய பாபிலோன் என்பது விழுந்துவிடும், விழுந்து போகும். அதைத்தான் இன்று நாம் வெளிப்படுத்தல் 18 வாசித்தோம். இன்று நான் உயர்த்தப்பட்டால் பெருமை அடைகிறேன், அடுத்தவர் மதிப்பு பெற்றால் பொறாமை கொள்ளுகிறேன். ஆனால் கிறிஸ்து திரும்ப வந்து தமது பரிசுகளை வழங்கும் போது பரிசு வாங்குபவன் பெருமைப்பட மாட்டான், அதை பார்ப்போர் பொறாமைப்பட மாட்டார். விண்ணகம் என்பது ஆச்சரியங்கள் நிறைந்த இடமாயிருக்கும். முந்தியவர் பிந்தியவராயும் பிந்தியவர் முந்தியவராயும் இருப்பார்களாம். அங்கு இருப்பர் என்று நாம் எதிர்பார்த்த பலர் அங்கு இருக்க மாட்டார். இவர் அங்கே போகவே மாட்டார் என்று நான் ஒதுக்கி கட்டிய பலர் அங்கு இன்புற்றிருப்பர். இதோ ஒரு எடுத்துக்காட்டு வசனம். லூக்கா மத்தேயு 21:31 இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனாலும் அது பாவ வாசனையே இல்லாத இடம் ஆதலால் எந்த ஆச்சரியமும் நம்மை துக்கத்தில் ஆழ்த்தாது. என்னே இடம் அது. எனவேதான் டோனாவூரை சேர்ந்த தாவீது ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே இவ்வளவு அழகான ஒரு பாடலை ஏற்றி வைத்தார்கள். எப்போ காண்பேனோ, எப்போ சேர்வேனோ, எது என் சீயோனோ, அதின்னம் எத்தனை தொலையோ. வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். Come, see the glorious works of the Lord. See how he brings destruction upon the world. ஜெபிப்போம். எங்கள் மகாபெரிய தேவனே, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த உலகத்தில் வந்து தீயவை யாவும் ஒளிந்து போகும்படி தம்முடைய வாயின் காற்றினாலே அத்தனையும் அவர் அழிக்கப் போகிற ஒரு நாளை குறித்து இன்று நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே,
உமது மாபெரும் கிருபையினாலே அந்த கோபாக்கினிக்கு நாங்கள் ஆளாகி விடாதபடி தேவரீர் எங்களை ரட்சித்து விட்டதற்காக, எங்களை மீட்டு விட்டதற்காக, உம்முடைய பாதங்களை முத்தம் செய்ய ஆவியானவர் எங்களை துரத்தி விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனாலும் செல்வ செருக்கிலும் உலகத்தின் ஆடம்பர எல்லா விசித்திரங்களிலும் கர்த்தாவே இன்னும் பிடிக்கப்பட்டு கர்த்தாதி கர்த்தரை, ராஜாதி ராஜாவை வணங்க அவருக்கு முன் அடிபணியாத ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சீக்கிரத்திலே உம்முடைய குமாரனுடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அதற்கு முன்பதாக அந்த கோபத்திற்கு மக்கள் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை எல்லா மூலை முடுக்குகளிலும் வாருங்கள் என்னிடத்தில் என்று சொல்லி அவருடைய அழைப்பின் சத்தத்தை நாங்கள் தொனிக்க, எதிரொலிக்க கர்த்தாவே எங்களுடைய கால்கள் விரைய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த தியானத்தை குறித்து நாங்கள் ஏனோ தானோ என்று இராதபடி கவலையீனமாய் ஏனோ தானோ என்று வாழ்கிற அத்தனை பேரையும் இந்த தேவ வார்த்தைகளினால் நாங்கள் எச்சரிக்க நோவாவை போன்ற ஒரு தைரியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். நித்திய ராஜ்யத்திலே நீர் எங்களுக்கு பங்கு தருவேன் என்று எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற நிச்சயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரலோக புத்தகத்திலே எங்கள் பெயர்களை நீர் எழுதி வைத்து விட்டதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளிலே இன்னும் எத்தனை பேருடைய பெயர்களை நாங்கள் எழுத முடியுமோ அத்தனை பெயர்களையும் உடைய பரலோக புத்தகத்தில் நாங்கள் சேர்க்க விடாது உழைக்க நீர் எங்களுக்கு உதவிதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.